மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அடைந்த படு தோல்வியால் தலைமை மீது எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அடைந்த படு தோல்வியால் அதிமுக தலைமை மீது எம்எல்ஏக்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு எம்எல்ஏக்கள் தற்போது கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிலையில அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு தலைமை செய்தியாளர் எழிலரசன் இணைப்பில் இருக்கிறார். எழிலரசன், வணக்கம். அதிமுக அடைந்த படு தோல்வியால் தற்போது அதிமுக நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த சூழல்ல இந்த கூட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? அதிமுக தலைமை தொடர்பாக நிர்வாகிகள் என்னென்ன கருத்தை முன்வைக்கிறார்கள்? அதாவது புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை பல சதிகளை செய்து கபலீகரம் செய்து கொண்டார். இது தொண்டர்கள் மத்தியில மற்றும் நிர்வாகிகள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதனுடைய விளைவாக அதிமுக இயக்கத்தினுடைய தலைமை மாற்றப்பட வேண்டும். அதிமுகவை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அது மட்டுமல்ல, அதிமுகவை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் திறமை இல்லை என கூறி பல்வேறு முன்னணி தலைவர்கள் மற்றும் முன்னணி நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் என பலர் அதிமுகவை விட்டு வெளியேறினார்கள். தொடர்ந்து இந்த நிலைமையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை மொத்தமாக தனது கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நடவடிக்கையில இறங்கி தொடர்ந்து அதிமுகவுடைய முன்னணி நிர்வாகிகளை மற்றும் மூத்த நிர்வாகிகளை தொடர்ந்து அவர்களை வெளியேற்றுவது, ஏனென்றால் மூத்த நிர்வாகிகள் கட்சியில் இருந்தால் அவர்கள் தனக்கு போட்டியாக வந்து விடுவார்கள் என்ற காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முன்னணி மற்றும் மூத்த கட்சி நிர்வாகிகளை அவர் கட்சியிலிருந்து தூக்கி வெளியில் எறிந்தார். இது கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில பெரும் சலசலப்பையும் அதிருப்தியும் ஏற்படுத்தியது. கழகத்தை வலிமைப்படுத்துவதற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை கட்சியிலிருந்து தூக்கி எறிவது மற்றும் முக்கிய நிர்வாகிகளை அவமானம் செய்வது, அமைச்சர்கள் மற்றும் கட்சி எம்எல்ஏக்களை, மாவட்ட செயலாளர்களை, தனக்கு தேவையானவர்களை மட்டுமே அவர் கட்சியில் வைத்துக் கொண்டு தனக்கு எதிராக நிலையில் இருப்பவர்களை கட்சியிலிருந்து தூக்கி எறிவது போன்ற செயல்களில் ஈடுபட்டதனுடைய காரணமாக அதிமுகவில் பல்வேறு பிளவுகளும் பல்வேறு சர்ச்சைகளும் சலசலப்புகளும் உட்கட்சி பூசல்களும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் கடந்த 10 தேர்தல்களை எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில அதிமுக சந்தித்தது. அது சந்தித்த ஒவ்வொரு தேர்தலிலும் அதிமுக கடுமையான வாக்கு சரிவை சந்தித்து கடுமையான தோல்விகளை தொடர்ந்து சந்தித்து வருகிறது. இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமியை எல்லோரும் என்ன சொல்லிக் கொண்டிருக்காங்கன்னா 10 தோல்வி பழனிசாமி என்று அவரை பலரும் கேலி கிண்டல் செய்கிற நிலைமைக்கு அதிமுக அவர் இட்டு சென்றிருக்கிறார். ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தல் மற்றும் அதற்கு முன்பாக நடந்த நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என இடைத்தேர்தல், ஒரு இடைத்தேர்தலை அவர் நடத்தவே இல்லை, புறக்கணித்தே விட்டார். அப்படி என்றால் அவர் அது மட்டுமல்ல, சட்டமன்றத்துல ஒரு வலுவான எதிர்கட்சியாக அவர் செயல்படவே இல்லை. முறையான எதிர்கட்சி தலைவர் என்ற நிலைமையில் கூட அவர் செயல்படவே இல்லை. எதிரியான திமுக எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் அவர் ஒத்து போகக்கூடியவராக தலையாட்டக்கூடியவராகவே அவர் செயல்பட்டார். ஒரு திருப்திகரமான எதிர்கட்சி தலைவராகவே அவர் செயல்படவில்லை என்ற கருத்து உணர்வு கட்சி தொண்டர்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருந்தது. எடப்பாடி பழனிசாமியை கட்சியினுடைய தலைமையிலிருந்து அவரை மாற்றிவிட்டு கட்சிக்கு புதிய தலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்ற கருத்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில வேரூன்றி கிடக்கிறது. இதனுடைய காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில சந்திக்கிற ஒவ்வொரு தேர்தல்களும் தொடர் தோல்வியை சந்தித்து வந்த நிலைமையில்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சந்தித்தது. நாங்கள் ஆட்சியை பிடித்து விடுவோம், அப்படி செய்து விடுவோம் என்றெல்லாம் அவர் கூறிக்கொண்டிருந்த நிலைமையில இப்போது அதிமுக என்பது கடுமையான ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. அதிமுக புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்துல 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற ஒரு மாபெரும் இயக்கமாக இருந்தது. குறைந்தபட்சம் 35 முதல் 38, 40% வரை வாக்கு வங்கி வைத்திருந்த ஒரு மாபெரும் இயக்கமாக இருந்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூறும்போது தனக்கு பின்னாலும் இந்த மாபெரும் இயக்கம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் என்று அவர் பேசியிருந்தார். அது கூட அந்த தொண்டர்கள் மத்தியில இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட உணர்வுள்ள ஒரு பெரும் இயக்கத்தை, ஒரு தமிழக மக்களுடைய பாதுகாப்பு அரணாக இருந்த அதிமுக என்ற கோட்டையை
எடப்பாடி பழனிசாமி தனது சுயநலத்திற்காக, தனது தான் தோன்றிய தனத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து விட்டார் என்ற உணர்வு தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. தமிழர்கள் மத்தியில, இப்போ தமிழக மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த உணர்வு தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வியை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். இதை நம்ம இன்னும் விரிவாக பார்க்க வேண்டும். வடக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம், டெல்டா மண்டலம், தெற்கு மண்டலம் என தமிழகத்துல பரவலாக அதிமுகவை மக்கள் புறக்கணிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைதான். எடப்பாடி பழனிசாமி ஒரு திறமை அற்றவராக இருக்கிறார், தான் தோன்றித்தனமாக அவர் செயல்படுகிறார், சுயநலவாதியாக அவர் இருக்கிறார் என்ற காரணத்தினால எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள மக்கள் தயாராக இல்லை என்பதுதான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது. இந்த நிலைமையில இந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெறும் 47 இடங்களை மட்டுமே பெற்றிருக்கிறது. இது உண்மையிலேயே அதிமுக தொண்டர்களை நிலைக்குலைய செய்திருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் மிகுந்த துயரத்திலும் கடும் வருத்தத்திலும் எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அதிமுகவில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளும் கூட எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் நாம் தொடர்ந்து நீடித்தால் இனி அவர் கட்சியை முழுவதுமாக குழி தோண்டி புதைத்து விடுவார். எனவே உடனடியாக கட்சி தலைமையை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. இதுதான் சரியான நேரம் என எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் இப்போது அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்ற தகவலும் நமக்கு கிடைக்கிறது. இந்த நிலைமையில்தான் இந்த தேர்தல் தோல்வி என்பது கட்சி நிர்வாகிகள் மட்டுமல்ல தொண்டர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலைமையில அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிவுகள் 2 நாட்கள் ஆக போகிறது. இந்த நிலைமையில யாரெல்லாம் அதிமுகவினுடைய தேர்தலில் நின்று இந்த எம்எல்ஏக்களாக வெற்றி பெற்றார்களோ அவர்களெல்லாம் என்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள இல்லத்துல சந்திக்க வேண்டும் என்ற அழைப்பை விடுத்திருந்தார் நேற்று. இந்த நிலைமையில இன்று அவர் அழைப்பு விடுத்திருந்தும் கூட வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் யாருமே அவரை நேரடியாக அவரது இல்லத்துல சந்திக்கவில்லை என்பதுதான் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். இந்த நிலைமையில அதிமுகவினுடைய தலைமையாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய அழைப்பை அதிமுகவில் வெற்றி பெற்றிருக்கிற எம்எல்ஏக்கள் முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய வீட்டுக்கு எம்எல்ஏக்கள்லாம் காலை 10 மணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலைமையில ஒரு எம்எல்ஏ கூட அவர் வீட்டு வாசலுக்கு வரவில்லை. அவருடைய அழைப்பை யாருமே ஏற்கவில்லை. இதுதான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியை மாற்றியே ஆக வேண்டும். அதிமுகவை வழிநடத்துவதற்கான எந்த தகுதியும் திறனும் அவரிடத்தில் இல்லை என்பதைத்தான் இந்த எம்எல்ஏக்களுடைய புறக்கணிப்பு இப்போது காட்டுகிறது. கிரீன்வேஸ் சாலையில் இருக்கிற ஒரு இல்லத்துக்கு செய்தியாளர் எல்லாம் போயிருந்தாங்க. எம்எல்ஏக்கள் கூட்டம் எல்லாம் நடைபெறும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த நிலைமையில இன்று 10 மணிக்கு பார்த்தாங்க, ஒரு எம்எல்ஏ கூட வரல. இப்போது 11, 12 மணி ஆக போகிறது. இருந்தாலும் கூட அந்த இடத்துல யாருமே அவருடைய இல்லத்தை தேடி வரவில்லை. குறிப்பாக ஒரு கட்சியுடைய தலைமை அழைப்பு விடுத்தால் அதை தட்டாமல் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அதை கேட்டு அந்த கட்சியினுடைய தலைமையின் சொல்படி கேட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அப்படி செய்வார்கள். ஆனால் இப்போது இதற்கு மாறாக இப்போது அதிமுகவுடைய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை யாரும் கேட்கிற நிலைமையில் தற்போது இல்லை. அதற்கு காரணம் தொடர்ந்து அவர் தோல்விகளை வழங்கி கொண்டிருக்கிறார். குறிப்பாக எதிரிகளையும் புதிதாக வந்திருக்கிற கட்சியையும் எதிர்த்து அவர் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு அவரிடத்துல எந்த வியூகமும் இல்லை. எந்த அவருடைய பேச்சிலும் அவரது நடவடிக்கையிலும் எந்த கவர்ச்சியும் இல்லை. தொண்டர்களை கவரக்கூடிய அளவில் அவரிடத்துல எந்த தகுதியும் ஆற்றலும் இல்லை. அது மட்டுமல்ல, புதிய வாக்காளர்களை, இளைஞர்களை, பெண்களை கவரக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்கள் இல்லை. எந்த புது வியூகமும் அவரிடத்துல இல்லை. அதுதான் இப்போது அதிமுகவினுடைய மிகப்பெரிய தோல்விக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. எனவே அதிமுகவை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால், அதிமுகவை கரை சேர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தலைமையை மாற்றியாக வேண்டும் என்ற உணர்வு தற்போது கட்சி தொண்டர்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கிறது. தான் இப்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த சொல்லை கேட்காமல் யாருமே அந்த கூட்டத்தை புறக்கணித்து அனைவருமே அந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. இன்னும் நாம் இதை விரிவாக பார்க்க வேண்டும் என்றால், வடக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம், டெல்டா மண்டலம், தெற்கு மண்டலம் என பரவலாக அதிமுக கடும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள் என்பது அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தது. அந்த தென் மாவட்டம் என்று நாம் பார்த்தால் சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி இதெல்லாம்
புரட்சி தலைவி அம்மா மற்றும் புரட்சி தலைவர் காலத்துல அதிமுகவுடைய கோட்டை, எஃகு கோட்டை என்று சொல்வார்கள். இங்க இருக்கிற மக்கள் அனைவருமே அதிமுகவை தாண்டி வேறு கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அப்படி இருந்த ஒரு நிலைமை தற்போது தலைகீழாக மாறி இருக்கிறது. அதற்கு முழு காரணம் எடப்பாடி பழனிசாமியினுடைய தான் தோன்றித்தனம் தான் என்று தற்போது கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கட்சியை ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய அளவுல, கட்சியை வலிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த மனோநிலையே இல்லை. அவர் முழுவதுமாக கட்சியை தன்மையப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலேயே குறியாக இருக்கிறாரே ஒழிய கட்சியினுடைய எதிர்காலத்தை குறித்து எந்த விதமான திட்டமும் எந்த விதமான வியூகமும் அவரிடத்தில் இல்லை என்ற கருத்து தொண்டர்கள் தற்போது உணர தொடங்கி விட்டார்கள். அதுதான் இப்போது இந்த தொடர் தோல்விக்கு காரணம். எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை கூடவே கூடாது, அதிமுகவினுடைய எதிர்காலத்தை அது சீரழித்து விடும். எனவே உடனடியாக எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை மாற்றியாக வேண்டும் என்ற கருத்து, ஒருமித்த கருத்து தற்போது கட்சி நிர்வாகிகள் மத்தியில ஏற்பட்டிருப்பதுதான் இது காட்டுகிறது. அவருக்கு சாதகமான ஆட்களை தான் அவர் உடன் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இப்போது அவர்களே எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான். அவர் எம்எல்ஏ கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தும் அந்த எம்எல்ஏக்கள் யாருமே அவருடைய கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்திருப்பதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. என்றால் ஒரு கட்சி என்பது எதிர்காலத்தை நோக்கி செல்ல வேண்டும், இளம் தலைமுறையினரை கவர்ந்து இழுக்க வேண்டும், பெண்களை கட்சியில் அதிக அளவில் நோக்கி வரவழைக்க வேண்டும், இளைஞர்களை வரவழைக்க வேண்டும், பொதுமக்கள் அதாவது நடுநிலையாளர்கள் என்று சொல்லக்கூடிய வாக்காளர்களை கவர்ந்து இழுக்க வேண்டும். ஆனால் அப்படி எந்த விதமான திட்டங்களையும் எடப்பாடி பழனிசாமி செய்யவே இல்லை. கட்சியை முன்னேற்றி செல்வதற்கு மாறாக அவர் தொடர்ந்து அந்த கட்சியை பின்னோக்கி இழுத்து கொண்டு செல்கிறார் என்ற கருத்து இப்போது தொண்டர்கள் மத்தியில, நிர்வாகிகள் மத்தியில மேலோங்கி இருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக குறைந்தது 66 இடங்களை வென்று அது ஒரு ஓரளவுக்கு எதிர்கட்சியாக அந்தஸ்தை நிலைநாட்டக்கூடிய அளவுல இருந்த நிலைமையில இந்த தேர்தலில், தற்போது நடந்து முடிந்திருக்கிற சட்டமன்ற தேர்தலில் வெறும் 47 இடங்களை மட்டுமே அதிமுக பெற்றிருப்பது மிகுந்த மன உளைச்சலை கட்சி நிர்வாகிகள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறது. இனி எடப்பாடியினுடைய பேச்சை கேட்டால் நாம் உருப்பட மாட்டோம், கட்சி முன்னோக்கி செல்லாது, கட்சியினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகி விட்டது. எனவே இனி இந்த கட்சி தலைமையை மாற்ற வேண்டும் என்ற மனநிலை, போர்க்கொடி தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கட்சி நிர்வாகிகள் தூக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைக்கிறது. மேற்கு மண்டலம், குறிப்பாக புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்துல மேற்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த கொங்கு மண்டலம், சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர் போன்ற மாவட்டங்களை உள்ளடக்கியது. அங்கு பரவலாக அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள். புரட்சி தலைவி அம்மாவின் மீது அவ்வளவு விசுவாசம் கொண்டவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது அவ்வளவு விசுவாசம் கொண்டவர்களாக மேற்கு மண்டல வாக்காளர்கள் இருந்த நிலைமையில் தற்போது அவருடைய நிலைமை மொத்தமாக சரிந்திருக்கிறது. குறிப்பாக மேற்கு மண்டலத்தை பார்த்தால் மொத்தம் 46 சட்டமன்ற தொகுதிகள்ல அதிமுக வெறும் 14 இடங்களை தான் பெற்றிருக்கிறது. அதே போல வடக்கு மண்டலம், வட மாவட்டம் என்று சொல்லக்கூடிய திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற இந்த சென்னை மற்றும் அதை ஒட்டி இருக்கிற வட மாவட்டங்கள்ல அதிமுக மிகுந்த வலுவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த 80 சட்டமன்ற இடங்கள்ல வெறும் அதிமுக 19 இடங்களை மட்டுமே பெற்றிருக்கிறது. இதில் அதிகமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் தெற்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி இந்த பகுதிகளில் அதிமுகவுக்குத்தான் வாக்களிப்பார்கள். வலுவான அதிமுகவுடைய கோட்டையாக, எஃகு கோட்டையாக இருந்தது. ஆனால் இந்த பகுதிகளில் இப்போது மக்கள் முற்றிலுமாக அதிமுகவை புறக்கணித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியின் மீது அவர்கள் நம்பிக்கை இருந்திருக்கிறார்கள். அதுதான் இப்போது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான அதிமுக மிக கடுமையான ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருப்பதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. டெல்டா மாவட்டம் 25 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கிற டெல்டா மாவட்டத்துல வெறும் 3 இடங்களை அதிமுக பெற்றிருக்கிறது. மத்திய மாவட்டம் என்று சொல்லக்கூடிய திண்டுக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர் போன்ற இடங்கள்ல மொத்தம் 32 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிற அந்த பகுதியில வெறும் 8 இடங்களை மட்டுமே அதிமுக கைப்பற்றி இருக்கிறது. அப்படி என்றால் முற்றிலுமாக அதிமுகவை மக்கள் புறக்கணிக்க தொடங்கிவிட்டார்கள். அதற்கு முழு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் என்று இப்போது மக்களும் நிர்வாகிகளும் கை காட்ட தொடங்கிவிட்டார்கள் என்பதை நாம் இந்த எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தை புறக்கணித்திருப்பதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அதிமுக என்பது
ஒண்ணு ஆட்சி தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சியாக இருந்திருக்கிறது, அல்லது எதிர்கட்சியாக இருந்து பிரதான எதிர்கட்சியாக இருந்து மக்களுக்கு ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய ஒரு இடத்தில் இது நாள் வரை இருந்த நிலைமையில இப்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரதான எதிர்கட்சி என்ற அந்தஸ்தையும் அதிமுகவுக்கு அவர் வழங்கவில்லை. மாறாக மூன்றாவது இடத்திற்கு புதியதாக வந்திருக்கிற கட்சி இப்போது ஆட்சியை கைப்பற்றியிருந்தாலும் கூட இரண்டாவது இடத்திற்கு திமுகவும் மூன்றாவது இடத்திற்கு அதிமுகவையும் இப்போது அவர் தள்ளிக்கொண்டு போய்விட்டார். அப்படி என்றால் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் என்றால் அது மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்று அது மெல்ல மெல்ல அது வளர்ந்து மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாக அறிவாற்றல் உடைய ஒரு தலைமையின் கீழ் அது செயல்பட வேண்டும். ஒரு வலுவான தலைமை இருந்தால்தான் அந்த இயக்கம் முன்னோக்கி செல்லும், அது வெற்றி பாதையில் பயணிக்கும். ஆனால் இப்போது இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு அது போன்ற எந்த திறமையும் இல்லை. ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு நிதானம், ஒரு பொறுமை, ஒரு தியாகம், இது எதுவுமே எடப்பாடி பழனிசாமி இடத்தில் இல்லை என்று கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இப்போது ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தனக்கு எதிராக யார் பேசிவிட்டாலும் தனக்கு எதிராக கருத்து இருப்பவர்களை அவர் உடனடியாக கட்சியை தூக்கி வெளியில் போடுவது, அவர்களை பழி வாங்குவது போன்ற மனநிலையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். முழுக்க முழுக்க சுயநலம் பிடித்த மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருப்பது அதிமுகவுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது என்று கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் இப்போது முடிவெடுத்து விட்டார்கள். இப்போது வெற்றி பெற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இனி எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் நாம் பயணிக்க முடியாது, அப்படி பயணித்தால் இது இப்பொழுது 47 இடங்களை அதிமுக பெற்றிருக்கிறது. இது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இதனுடைய எண்ணிக்கை கணிசமாக பாதி அளவிற்கு குறைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அந்த நிலைமைக்கு அதிமுகவை அவர் இட்டு சென்று விடுவார். அவரிடத்துல போதிய அளவிற்கு விழிப்புணர்வோ அல்லது அரசியலை எப்படி நடத்த வேண்டும் என்ற வியூகமோ அல்லது கட்சி தொண்டர்களை அரவணைத்து செல்லக்கூடிய பக்குவமோ அல்லது நிர்வாகிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய தியாகமோ அவரிடத்துல இல்ல. எனவே அதிமுகவை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று விட்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வழிநடத்துவதற்கு தகுதியற்றவர் என்ற மனநிலையில் எம்எல்ஏக்களும் வெற்றி பெற்றிருக்கிற எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் தற்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையே இந்த சட்டமன்ற அதாவது எம்எல்ஏக்கள் கூட்டத்தை புறக்கணித்ததற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்கட்சி அந்தஸ்தில் கூட இப்போது அதிமுக இல்லாத நிலைமையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிவிட்டார். முழுக்க முழுக்க அவருக்கு ஆதரவானவர்கள், அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவருடைய மகன் போன்றவர்கள் எல்லாம் யாருக்கு சீட்டு ஒதுக்கிறது என்பதுல அதீத தலையீடு காட்டினார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டும் தற்போது தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. இனி அதிமுக என்ற இயக்கத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும். கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் கட்சியில் மீண்டும் அவர்கள் இணைக்கப்பட வேண்டும். இளைஞர்களை கவர்ந்திருக்க வேண்டும், பெண்களை அதிக அளவுல கட்சியில சேர்க்க வேண்டும். ஏன் உறுப்பினர் சேர்க்கையை கூட முழுவதுமாக எடப்பாடி பழனிசாமி நடத்தவில்லை. நாங்கள் 1.5 கோடி தொண்டர்களை வைத்திருக்கிறோம், 2 கோடி தொண்டர்களை வைத்திருக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்திற்கு போகிற இடத்திலெல்லாம் அவர் பேசினார். ஆனால் நிலைமை என்னவாக இருக்கிறது என்றால் கட்சி தொண்டர்கள் வாக்களித்திருந்தால் கூட அவர் ஓரளவிற்கு ஒரு கௌரவமான ஒரு டீசென்டான ஒரு நிலைமைக்கு வாக்காளர்களை பெற்றிருக்க முடியும், சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் பெற்றிருக்க முடியும், ஏன் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட அவர் பெற்றிருக்க முடியும். ஆனால் மாறாக இப்போது கட்சி தொண்டர்களே அவருக்கு வாக்களிக்கவில்லை என்ற புள்ளி விவரம் தான் நமக்கு காட்டுகிறது. அதிமுகவில் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்றால் இப்போது 1.5 கோடி தொண்டர்களும் வாக்களித்திருந்தால் அவர் நிச்சயம் பிரதான எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை அவர் தக்க வைத்துக் கொண்டிருக்க முடியும். ஆனால் அப்படியான ஒரு நிலைமை இப்போது இல்லை. கட்சி தொண்டர்களே அவருக்கு எதிரான மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது அதிமுகவினுடைய நிதர்சனமாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. எனவே தற்போது எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தும் அவருடைய இல்லத்திற்கு எம்எல்ஏக்கள் யாருமே வராதது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இனி அதிமுகவுக்கு மாற்று தலைமை அவசியம் என்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. நிச்சயம் இப்போது வெற்றி பெற்றிருப்பவர்கள் முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை புறக்கணிக்க தொடங்கிவிட்டார்கள். அவருக்கு எதிராக தற்போது போர்க்குரல் எழ தொடங்கிவிட்டது என்பதையே இது காட்டுகிறது. தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற இந்த போர்க்கடி, இந்த உட்கட்சி பூசலை அவர் சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார். அவர் சமாளிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் அவருடைய தலைமை இனி அதிமுகவுக்கு உகந்ததாக இருக்காது, தங்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு உகந்ததாக இருக்காது. எனவே அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு கோட்டை, அதிக மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு மாபெரும் இயக்கம். புரட்சி தலைவி அம்மா அவருடைய காலத்தில் தமிழகத்தினுடைய அரணாக அதிமுக இருந்து செயல்பட்டது. தமிழக மக்களுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய
மக்கள் இயக்கமாக, மாபெரும் மக்கள் இயக்கமாக அது செயல்பட்டது என்ற நிலைமை மாறி இப்போது ஒரு சுயநல நபரின் பிடியில் அதிமுக சிக்கி மெல்ல மெல்ல அது வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுகிறது. இது போக போக என்னவாக இருக்கும்? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற நிர்வாகிகள் என்ன செய்ய போகிறார்கள்? அடுத்து தலைமையை அவர்கள் நோக்கி செல்ல போகிறார்களா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நடந்து முடிந்த 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தையும் இழந்து வாக்கு சதவீதம் கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. இந்த நிலையில இன்றைக்கு நடைபெறவுள்ள எம்எல்ஏக்களின் கூட்டமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்களினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி எழிலரசன்.